லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதிய ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 171 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணி அபாரமாக விளையாடி இலக்கை எளிதாக எட்டிப்பிடித்தது. பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர் பிரப்சிம்ரன் சிங் 34 பந்துகளில் 69 ரன்கள் குவித்து அசத்தினார். அவர் சதமடிப்பதற்கு தயாராக இருந்தபோது ஆயுஷ் படோனி மற்றும் ரவி பிஷ்னோய் ஆகியோரது அபாரமான கூட்டுக்கேட்சால் ஆட்டமிழந்தார். படோனி எல்லைக்கோட்டுக்கு அருகில் பந்தை பிடித்து எல்லைக்கோட்டுக்கு வெளியே செல்வதற்கு முன்பு பிஷ்னோய்க்கு தூக்கி போட்டார். பிஷ்னோய் அற்புதமாக டைவ் செய்து கேட்ஸை பிடித்தார். இந்த கேட்ஸ் ஐபிஎல் வரலாற்றிலேயே சிறந்த கூட்டு கேட்ஸ்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பிரப்சிம்ரன் ஆட்டமிழந்தாலும் நேஹல் வாதேரா மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோர் பஞ்சாப் அணிக்கு வெற்றியை பெற்றுத் தந்தனர். இதன் மூலம் பஞ்சாப் அணி இந்த பருவத்தில் தொடர்ந்து 2 வெற்றிகளை பெற்றுள்ளது.